வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் வேம்பயர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட்டை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வேம்பயர் பற்றிய ஒரு இன்சிடெண்ட் ரொம்பவுமே பயங்கரமானது, அதே சமயத்தில் ரொம்பவுமே வேடிக்கையானது. வாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1970களில் வெஸ்ட் லண்டனில் இருக்கக்கூடிய ஹைகேட் அப்படிங்கிற ஒரு கிரேவ்யார்ட். இங்கே முதலாக ஒரு தம்பதிகள் ஒரு வேம்பயரை நிஜமாகவே பார்த்ததாக அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினெல்லாம் தெரிவிக்கிறாங்க. அன்றைய ஒரு தினம் இரவு நேரத்தில் அவங்க தங்களுடைய வீட்டிற்கு வரும் பொழுது இந்த பாதை வழியாக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த உருவத்தை அவங்க பார்த்த பொழுது அது ஒரு வேம்பயராக இருந்ததாகவும், ஒளி நிறைந்த குறிப்பாக சிவப்பு நிறம் உள்ள கண்களோடு இருந்ததாகவும் அவங்க முதல்ல தெரிவிக்கிறாங்க. நாளடைவில் இவங்கள மாதிரியே நிறைய பேருக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர் சிவந்த கண்கள் அப்படின்னும், ஒரு சிலர் பச்சை நிற ஒளிரும் கண்கள் அப்படின்னும், வேறு சிலர் தொப்பி அணிந்து ஒரு கருமையான உருவம் தங்கள் வீட்டு கதவருகில் இருந்ததாகவும் நிறைய பேர் வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த பகுதியே ரொம்பவும் அச்சத்துக்கு ஆளாகுது. நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியலை. அதே மாதிரி அந்த பகுதிகளில் நிறைய நரிகள் மற்றும் நாய்கள், பறவைகளினுடைய இறந்து போன உடல்கள், குறிப்பாக இரத்தம் உறைந்த நிலையில் அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அதனால் அந்த பகுதியே ரொம்ப கலவரமாயிருச்சு. பலரும் பல கதைகளை தெரியப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த வேம்பயர் பற்றிய இன்சிடெண்ட்டுகளுக்கு எப்பயுமே நிறைய கதைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டில் ஃப்ரண்டியர் மற்றும் மெக்கன்சி அப்படிங்கிற இரண்டு நபர்கள் தனித்தனியாக போட்டி போட்டுக்கொண்டு இந்த வேம்பயரை தாங்கள் கட்டுப்படுத்த போவதாகவும் அதை பிடிக்க போகிறதாகவும் தெரிவித்து தங்களுடைய உதவியாளர்கள் மூலம் அவ்வப்போது அந்த பகுதிகளுக்கு வருவதும் போவதுமாக இருக்கிறாங்க. இதனால் உண்மையாகவே வேம்பயர் லண்டனில் இருக்குது, அது நடமாடுது அப்படின்னு பலரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கதைகள் அதோடு மட்டுமல்லாமல் சுற்றி சுற்றி காட்டு தீ போல பரவ ஆரம்பிக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினருக்கு இதை என்ன செய்கிறதுன்னே ஒரு குழப்பமாக போயிடுது. இந்நிலையில் வேம்பயர் பற்றிய நியூஸ் எல்லாம் அங்கே உள்ள செய்தித்தாள்கள்லையும் வர ஆரம்பிக்குது. வரலாறுகளில் இப்படி வேம்பயர் பற்றிய இன்சிடெண்ட்டுகள் எல்லாம் மேலை நாடுகளில் செய்தித்தாள்களில் வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு வேடிக்கையாக இப்போ வர பார்க்கப்படுது. ஃப்ரண்டியரும் மெக்கன்சியும் இந்த வேம்பயருக்கு அடிப்படையில் பின்புலம் யார் அப்படிங்கிறத தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் ஆர்வம் தாங்காமல் தைரியத்தை வளர்த்து கொண்டு அந்த பகுதியில் இருந்த நிறைய மக்கள் ஒரு நாள் இரவில் ஒன்று கூடிட்டாங்க அந்த கிரேவ்யார்டில். இன்றைக்கி எப்படியாவது அந்த வேம்பயரை வேட்டையாடி நம்ம பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவு பயமுறுத்தக்கூடிய கதைகள் பரவ ஆரம்பிக்குது. அதனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற விதத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த கிரேவ்யார்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவும் செய்தித்தாள்களில் பரவ ஆரம்பிக்குது. அதன் பின்னாடி இங்கே நிறைய மிருகங்கள் செத்து கிடந்ததை அவங்களும் பார்க்குறாங்க. எல்லாமே இரத்தம் உறைந்த நிலையில் வினோதமான தாக்குதல்களுக்கு ஆளாகியிருக்குது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது. அந்த மயானத்தில் அன்று ஒன்று கூடிய பல்வேறு மக்களும் இதே மாதிரி தொப்பி அணிந்த உருவம், கருமை நிறம், ஒளியை உமிழக்கூடிய கண்கள், சிலர் நிழல் போன்ற உருவம் அப்படின்னு நிறைய அமானுஷியங்களை தாங்களும் அனுபவித்ததாக தெரியப்படுத்தினாங்க. பலரும் இந்த வேம்பயர் யாராக இருக்கும்னு அதன் பின்னாடி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரண்டியரும் மெக்கன்சியும் சில அந்த மயானத்தில் புதைக்கப்பட்ட பெட்டிகளை கூட உடைத்து பார்த்து சில சடங்குகளை செய்வதாகவும், சில நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவங்க தான் வேம்பயராக வர்றாங்க அப்படின்னு தெரிவித்தாங்க. சிலர் சமகாலத்தில் வாழ்ந்த பில்லி சூனியம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சூனியக்காரன் தான்
பிளாக் மேஜிக் பண்ணுறவன் தான் இப்படி வேம்பயராக நடமாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பரப்ப ஆரம்பித்தாங்க. இதை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்ய முடியலை. ஆனாலும் அதன் பின்னர் இந்த வேம்பயர் மற்றும் டிராகுலா சம்பந்தப்பட்ட படங்களெல்லாம் வரும் பொழுது அவையெல்லாம் திரையில் பயங்கரமாக ஓட ஆரம்பித்ததற்கு இந்த கதைகளும் ஒரு உதவியாக இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. இது எப்படியோ வேம்பயர் சம்பந்தமாக இவ்வளவு கலவரம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்பயுமே வேடிக்கையாக இப்போ வர பார்க்கப்படுது. ஆனாலும் உண்மையாகவே தாங்கள் பார்த்ததாகவும் அனுபவித்ததாகவும் விலங்குகளினுடைய அந்த மர்மமான இறப்பிற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் பல விசித்திரமான வேடிக்கை சம்பவங்கள் நிகழ்ந்த இந்த ஹைகேட் வேம்பயர் கதையில் இன்னமும் மர்மமாகத்தான் இருக்குது. மற்றும் ஒரு விசித்திரமான இன்சிடெண்ட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.